வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் கூகுளோடைய ப்ராடக்ட் ஜெமினி ரெமி. ஜெமினி ரெமி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டி டாஸ்கிங் டூல். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜேபிஆர் பப்ளி அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜேபிஆர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கஸ்டமர் கிட்ட இருந்து மொபைல் நம்பர் வாங்குது, இமெயில் ஐடி வாங்குது அப்படின்னா இமெயில் ஐடிக்கு இமெயில் அனுப்பணும். அந்த இமெயில் 10 நாளைக்கு ரெகுலரா டே டு டே 1 by 1 அனுப்பிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேருக்கு அந்த இமெயில் ஐடி அனுப்புறோம் அப்படின்னா அந்த மெயில் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். இதுதான் கஸ்டமர் நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேருக்கு ஃபேஸ்புக் டைரக்டா அனுப்பாது. அதுக்கு நம்ம ஜேபிஆர் இல்ல பப்ளி அப்படின்ற டூல் மூலமா நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இன்னொரு விஷயம் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தோம்னா நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், மேனுவலா கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட பேசலாம், வாட்ஸ்அப் பண்ண முடியும், மெசேஞ்சர் மூலமா மெசேஜ் அனுப்ப முடியும், எஸ்எம்எஸ் மூலமா எஸ்எம்எஸ், மெசேஞ்சர் மூலமா மெசேஜ். அப்போ இத்தனை விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வச்சு பண்ணும்போது இதை ஹியூமனால உட்கார்ந்து பண்றது பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஏன்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்ற வரும்போது ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமர்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நூற்றுக்கணக்கான லீட்ஸ் வரும்போது இது மேனுவலா பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வந்த உடனே அந்த ஜேபிஆர் அப்படின்னா அது இன்டகிரேட் ஆயிருக்கும். அது மெசேஞ்சர் கூட மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எஸ்எம்எஸ் அனுப்பணும், வாட்ஸ்அப் அனுப்பணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா 5 years 6 years பேக் இருந்தது. இப்போ 2 yearsஆ பார்த்தோம்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது N8. இப்போ N8N அப்படின்ற இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் ஸ்விக்கில நான் ஆர்டர் போடணும் அப்படின்னா நான் ஒரு வாய்ஸ் மெசேஜா எனக்கு ஸ்விக்கில இந்த ஃபுட் ஆர்டர் போடுது அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன்னா ஸ்விக்கில அந்த அட்ரஸ் அது சென்ட் பண்ணிடும், இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிடும். அதுக்கான பேமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிப்பீட் பண்ணி கொடுத்துரும். இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆயிடும். இந்த விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னா அது என்ன. இப்போ இதை விட அட்வான்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜெமினி. இதுல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரப்போகுது. இது வரைக்கும் இது லைவா வரல, பட் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிய நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரிக்கான இமேஜஸ் இத்தனை இமேஜஸ் இருக்கணும், ஒரு 5 இமேஜ் அந்த ஸ்டோரியில இருக்கணும், அதை வீடியோவா கன்வெர்ட் ஆயிருக்கணும், அதுல வாய்ஸ் ஓவர் இந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கான வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீ எனக்கு அந்த வாட்ஸ்அப்லயோ மெசேஞ்சர்லயோ ஃபேஸ்புக்லயோ இதை போஸ்ட் போட்டுரு அப்படின்ற அளவுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் போஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஏஐ டூலை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா நித்யா அவங்க இருக்காங்க. வணக்கம் நித்யா. வாட் இஸ் கூகுள் ரெமிமா? அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதனுடைய பிளானிங் என்ன, அதனுடைய ஃபியூச்சர், எதுக்காக அது இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி பண்றாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜெமினி ரெமினா கூகுள் டெவலப் பண்ற ஒரு ஏஐ டூல், ஏஐ அசிஸ்டன்ட். அது ஆக்சுவலி இன்னும் ரிலீஸ் பண்ணல. 2024ல இருந்து அவங்க டெவலப் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2026ல அதை ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இது ஜெமினி ஆல்ரெடி இருக்கு, அதோட ஒரு அப்டேஷன் வெர்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இது கூகுள் ஜெமினி ரெமி ஆக்சுவலி ஒரு மல்டி மாடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம ஒரு இப்போ இமேஜ் கிளாரிட்டி கம்மியா இருக்குது. அது ஹெச்டியா மாத்தி ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுட்டு அதுக்கு அபவுட் இப்படி போடு, இந்த சாங் போடுன்னு அதுக்கிட்ட சொன்னாங்கன்னா ஒரு ஹியூமன் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கிட்ட சொன்னா அதை அப்படியே செஞ்சிருவாங்க.
லைக் நம்ம சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதுக்கிட்ட போயிட்டு இப்படி பண்ணிட்டு எனக்கு இதோட கோடு கொடுன்னா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இது அதே தவிர்த்து ஒரு பார்ட்னர் மாதிரி நம்ம இப்படி செய்யணும்னு சொன்னாங்க, அதை செஞ்சிருவாங்க. ஆனா நம்ம அதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிக்கணும். ஆனா இது செக்யூர் தான், பட் கொஞ்சம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க, அதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் நம்ம இதுக்கு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இமேஜஸ் இதுல அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆடியோஸ், டேட்டா செட், அப்புறம் சார்ட்ஸ் இதெல்லாம் அதுக்கிட்ட அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்துட்டு கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து ஹெச்டியா மாத்தி கொடுன்னா கொடுத்துருவாங்க. லைக் பட் சாட் ஜிபிடில நம்ம அப்லோட் பண்ணிட்டு இப்படி நம்ம இமேஜ் வந்து கொஞ்சம் ஹெச்டியா கொடுன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இது வந்துட்டு எக்ஸாக்டா எந்த சேஞ்சும் பண்ணாம ஹெச்டியா மட்டும் மாத்தி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராம்ப்ட், இங்கிலீஷ் நல்லா தெரியலன்னா கூட ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இங்கிலீஷ் ப்ராம்ப்டா கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடு, அப்படி ஒரு பறவைகள் பறந்து போற மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க சும்மா கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி எபவுட் போடுங்க அந்த மாதிரி போட்டுட்டு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோ ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி செய்யறதை விட இதுக்கிட்ட நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் ஜஸ்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஆடியோஸ் அனுப்பிட்டு இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏதாச்சும் லாங்குவேஜ் ஆடியோ நம்மளுக்கு தெரியல, ஸோ அதுக்கிட்ட அனுப்பிட்டு இது என்ன லாங்குவேஜ்ல சொல்றாங்க அது கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடுன்னா அது கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வீடியோ வாய்ஸ் க்ளோன் கூட பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஏதாச்சும் ஆக்டரோட வாய்ஸ் அதுக்கிட்ட அனுப்பிட்டு அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு வேணும்னா அது கூட அதை செய்வாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் டேட்டா செட், லைக் ஏதோ ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாம் வந்து அதுல கொஞ்சம் பேருக்கு வேணும், ஒரு 1000 டீடைல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு போய் ஒருத்தரோட பேர் வந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை இதுக்கிட்ட அனுப்பி கொடுத்துட்டு இதுல இருந்து பர்டிகுலரா இந்த ஆளோட டீடைல்ஸ் எனக்கு கொடுங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பை சார்ட் ரெடி பண்ணி கொடுனா அதை செஞ்சிருவாங்க. லைக் நம்ம பவர் பாயிண்ட்ல நம்ம மேனுவலா பண்றதுக்கு பதிலா இதுக்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் நிச்சயமா அது செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி நம்ம ஒரு விஷயம் இதுகிட்ட கேட்டதுமே ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அப்பவே இது சடனா ரிப்ளை பண்ணுவாங்க, எக்ஸாக்டாவும் இருக்கும். இதுக்கு வந்து பர்டிகுலரா கோடிங் கொஞ்சம் லிமிட்டடா தான் கோடிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் இல்லை, எல்லா லாங்குவேஜும் இதுக்கு தெரியும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா வந்துட்டு இப்போ ஏதாச்சும் நம்ம புக்கு பார்த்து படிக்கும்போது நிறைய இருக்கும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இது ஆகாது. ஸோ இதுகிட்ட அந்த ஆதரோட நேம், எப்போ ரிலீஸ் ஆச்சு, இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா சிலபஸ் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி கொடுப்பாங்க. இது நம்ம சாட் ஜிபிடில போயிட்டு நம்ம சிலபஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து எனக்கு 10 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அது நார்மலா டீட்டெயிலா தான் கொடுப்பாங்க, மற்றபடி 10 மார்க்ஸுக்கு தனி 12 மார்க்ஸ் தனி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்துட்டு நம்ம இப்படி தனியா கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அது கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற இந்த புக்கு போயிட்டு அதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிபிடி ரெடி பண்ணி கொடுனா கூட அது கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிபிடி அனுப்பி இது சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடுனா செய்வாங்க. அப்புறம் ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா கொஞ்சம் இது பண்ணி கொடுனா அதுவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இப்ப பைத்தன்ல எனக்கு ஒரு கோடு கொடு, ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா கூட அது கொடுப்பாங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இதுகிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற கோடிங்ல ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அது இதுகிட்ட கொடுத்து டீபக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஆடியோ கொடுத்துட்டு அது வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி வேணும்னு கேட்டா கூட அது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா இதுகிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு எனக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு மட்டும் சொன்னா போதும். அது இப்ப எனக்கு அந்த ஒரு தீம் வந்துட்டு பிளாக் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வேணும், அது அப்படி வேணும், தேவையான எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இது ஒன்ஸ் நம்ம பிடிக்கிற விஷயம் எல்லாம் இதுகிட்ட ஷேர் பண்ணனா இது வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி, லைக் நம்ம தேவையானதெல்லாம் அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்காமலே சும்மா அதுகிட்ட கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இது வந்து டீம் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நம்ம ஒரு கோடிங் இதுகிட்ட கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இது வந்து நிறைய கோடிங் தான் போயிட்டே இருக்குல்ல, ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்ப முடியாது, அவங்களுக்கும் அது மெமரி பிரச்சனை வரும். ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பினாலும் அவ்வளோ டெக்ஸ்ட் பார்த்துட்டு நம்மளுக்கு அது புரியாது. ஸோ இது வந்துட்டு இதுல ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் கொலாபரேட் பண்ணி இதுல கோடிங் பண்ணிக்கலாம். இதுகிட்ட ஏதாச்சும் கொடுத்துட்டு எனக்கு டீட்டெயிலா ஆர்டிக்கல் மாதிரி வேணும் அப்படி சொன்னா கூட இது செய்வாங்க.
ஓகே. ஸோ இப்போ ஜெமினி ரெமி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இன்புட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? இதுகிட்ட நம்ம டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ, டேட்டா செட், சார்ட்ஸ் இதெல்லாம் அதுகிட்ட கொடுக்கலாம். இமேஜ்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இமேஜ், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு சன்செட் பீச்சில் போய் உட்காந்து சன்செட் பார்க்குற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா அது ஒரு இமேஜ் எடிட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு இமேஜ் ஆக்சுவலி சில ஃபோனுக்கு எல்லாம் அந்த பர்பஸ் இருக்காது, ஒருத்தர் ஆட் பண்ற மாதிரி. ஸோ இதுகிட்ட சொன்னேன்னா அது வந்துட்டு ஒரு பொண்ணு அங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்க ஒரு இமேஜ்ல ஒரு பொண்ணு அப்படி இருக்கிற மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட அது கொடுப்பாங்க. அப்புறம் கிளாரிட்டி கம்மியா இருக்கிற இமேஜ் அனுப்பிட்டு HDR மாத்தினா அது கூட செய்வாங்க. வீடியோனா வந்து நம்ம ப்ராம்ப்ட் நம்மளே கொடுத்து ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வீடியோ வந்து எனக்கு ஸ்லோமோவா வேணும், அதுல வந்துட்டு கொஞ்சம் பார்ட் ஆட் பண்ணிக்கணும், அப்படி கூட செய்வாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி செய்யறதை விட இதுகிட்டே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி கேட்டாங்கன்னா இது கொடுத்துருவாங்க. அப்புறம் வாய்ஸ் டோனிங் கூட பண்ணிக்கலாம், இன்னொருத்தரோட பேசுற மாதிரி. இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வாய்ஸ் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சொல்ற வரேன்னு புரியல, ஸோ அதுக்கிட்ட டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுன்னு அது செய்வாங்க. அப்புறம் வந்துட்டு டேட்டா கேபசிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய எக்ஸல்ல வந்துட்டு நிறைய பேரோட லிஸ்ட் இருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுகிட்ட அப்லோட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு இப்படி பண்ணு, இல்லைன்னா 10 பேர் டேட்டா இதுக்கு ஆட் பண்ண கஷ்டம், டைம் நம்மளுக்கு அவ்வளோ இல்லைன்னா இதுக்கிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் சும்மா சென்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ரோப்ரியேட்டா காலத்துல ஆட் பண்ணுனா அது செய்வாங்க. இப்போ இது இமேஜஸ், டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவோம், ஆடியோவை வீடியோவை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்? இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டயக்ராம் வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் புக்கில எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா புரிஞ்சுக்கிற மாதிரி டீட்டெயிலா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுகிட்ட அப்லோட் பண்ணிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுங்கன்னா அது வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃப் நோட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி வீடியோ ஆடியோவா பண்றது வந்து ஒரு வீடியோ இருக்கிறோம் எதுவும் இல்லை, ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் மியூசிக் பேக்ரவுண்டா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு இமேஜ் வந்து ஒரு வீடியோவா மாற்றணும்னு கூட சொன்னீங்கன்னா, லைக் ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிற வீடியோ அது வந்து நடந்து போற வழியில பீச்சில் நடந்து போற மாதிரி ஒரு வீடியோவா ஆக்கினா கூட அதை மாத்திப்பாங்க. அதே வந்து சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு அதே ஒரு வீடியோவா எடிட் பண்ணிப்பாங்க. இப்போ இது லாங் ஃபார்ம் ரைட்டிங்க்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலா ஏதாச்சும் ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி கூகுள் ஜிமெயில் வந்து நம்ம யாருக்காச்சும் ஒரு மெயில் அனுப்பணும்னா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டைம் அது நம்மளுக்கு இப்போ அனுப்ப தேவையில்லைன்னா அது நம்ம டிராஃப்டில கூட கீப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனா வந்து நம்ம பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிக்கணும். ஏன்னா இது கூகுளோட ஒரு AI அசிஸ்டன்ட் தான். ஸோ மோஸ்ட்லி கூகுள் டூல்ஸ் எல்லாம் இது ஆல்ரெடி இதுவா தான் இருக்கும். ஸோ நம்ம லாங்கா வந்து ஏதாச்சும் இது அனுப்பணும்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இது வந்து டேட்டா செட்ஸ்ல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகுது? டேட்டா செட் இன்டர்பிரிட்டேஷனை வந்துட்டு பர்டிகுலரா டேட்டாஸ் இது கிட்ட கொடுத்துட்டு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுனா அது நம்ம கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா இன்சைட் பண்ணி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம யூசர்ஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ இது ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் சைட்ல வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கோட ஜஸ்ட் அந்த நம்ம டெக்ஸ்ட் புக் கூட அப்லோட் பண்ண வேணாம், நம்ம வேணா அதோட PDF கூட அப்லோட் பண்ணிட்டு அதுக்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு டெவலப் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு பிரீஃப் நோட் கொடுனா கொடுப்பாங்க. பட் ஆனால் சிலபஸ் நம்மளுக்கு வேரியா இருக்கும். ஸோ நம்ம PDF அனுப்பி கூட இதுகிட்ட சம்மரைஸ் பண்ணி லெசன் கொடுக்கணும்னு கேட்கலாம். இல்லை நம்ம ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் பண்றோம்னா இதுல போய் லேர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு ப்ரெசன்டேஷன் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இது கொடுப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. ஓகே. இப்போ எஜுகேஷன் சைடுல வந்து எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கு? எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜுக்காக ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது வந்து பேசிக்கா வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ்ல நம்மளுக்கு தேவையில்லை. இதுகிட்ட சாம்லா நம்ம இப்போ ஏதாச்சும் வெப்சைட் கிரியேட் பண்றோம், ஒரு ஜாவாயில ஒரு ஆப் கிரியேட் பண்றோம், அது வந்து சிங்கிள் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். இது வேணும்னு அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் சொல்லி ஒரு கேம் டெவலப் பண்றோம், ஜஸ்ட் ரன்னிங் பண்ற மாதிரி சிங்கிள் இன்டர்ஃபேஸ் இது வேணும்னு ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா இது ஜாவாயில தான் இந்த கோட் வேணும் ஒரு டெவலப்பர் எப்படி சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுவா கொடுப்பாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அதுல வந்து கொஞ்சம் எரர்ஸ் இருக்கும், திருப்பி நம்ம அதுக்கிட்ட அப்லோட் பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுன்னு அது கொடுத்துருவாங்க. அது வந்து இப்படி இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் கோட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால நம்மளுக்கு நிறைய எரர்ஸ் இருக்கு, அந்த கோடு கூட இதுகிட்ட கொடுத்துட்டு டீபக் பண்ணி கொடுனா கொடுப்பாங்க. இப்போ இது வந்து இமேஜ் வந்து நம்ம ப்ராம்ப்டா நம்ம கொடுக்குறோம்,
இப்போ ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு லயன் ஒரு பிரியாணி குக் பண்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும். அதுக்கு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வெஜிடபிள் கட்டிங் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த குக்கிங் பிரியாணிக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் வேணும்னு கேட்கிறோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இது எப்படி இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது வந்து நம்ம மத்த ஏ மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். அது வந்து நம்ம ஒன்னொன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி லைன் வந்து இருக்காங்க, அவங்க குக் பண்ற மாதிரி, மத்தவங்க வெஜிடபிள் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் இது பண்ணிட்டு குக் பண்ற மாதிரி வைப்பாங்க. எலிஃபென்ட், ஜிராஃப் வந்துட்டு அவங்க எல்லாம் வெஜிடபிள் கட் பண்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அதை பொறுத்துட்டு அது வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. இமேஜ் அந்த இமேஜை வந்து வீடியோவாவும் நம்ம கேட்கலாம். அது வீடியோவாவும் லைவா வந்து அவங்க குக் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க அத்த டைம் கட் பண்றாங்க, அதுல போடுறாங்க, அந்த மாதிரி கேட்டா கூட அது வந்து வீடியோவா கூட மாத்தி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ரியல் டைம் ரெஸ்பான்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது வந்து எந்த இன்டரப்ட் எல்லாம் இருக்காது. மத்த சாட் ஜிபிடினா வந்து அந்த கொஞ்சம் ரிப்ளை நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறது கொஞ்சம் லேட் எடுக்கும். ஆனா இது வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது. எக்ஸாக்டா நம்ம கேட்டதுமே ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளார சீக்கிரமாவே இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் இது. அதே மாதிரி கிரியேட்டிவா தான் கொடுப்பாங்க. சும்மா டம்மி மாதிரி எல்லாம் சும்மா எதுக்கும் அவுட்புட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா கூட அது ஒரு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து டேஷ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அபவுட் அஸ்ன்னு இருக்கும், கேலரின்னு இருக்கும், ஹோம்னு இருக்கும், பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பேஜஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த மாதிரி தனித்தனி பேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டீம் கொலாபரேஷன் மூலமா இதுல எப்படி பண்ண முடியும்? இது கிட்ட வந்து நம்ம ப்ராம்ப்ட்ல வந்து இது மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணனா ஜஸ்ட் சம் லிமிடேஷன்ஸ் கூட தான் அது கொடுப்பாங்க. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இதே கிட்ட நம்ம ப்ராம்ப்ட்ல இந்த மாதிரி நான் ஓபன் பண்ணுவோம், ஹோம் பேஜ் வந்து நேவிகேஷன்ஸ் இப்படி இருக்கணும், இங்க கிளிக் பண்ணா அங்க போகணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லிட்டேன்னா அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவாங்க. இதோடைய ஃபீச்சர் எப்படி இருக்கும்? ஜெமினியோட கோல் என்ன ஃபீச்சர் என்ன பிளான் பண்ணி இது கூகுள் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது இன்னோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து எதுக்காக ஆக்சுவலினா வந்து மல்டி மாடல் தான் இதோட மெயின் பர்பஸ். மற்ற ஆப் எல்லாம் மற்ற ஏஐ அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, ஏதாச்சும் அப்லோட் பண்ணி சம்மரைஸ் பண்ணலாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கணும் தான் இவங்களோட விஷன் வந்துட்டு. ஆக்சுவலி சும்மா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லாம அட் அ டைம் நிறைய வேலை செய்யணும். லைக் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஹெச்டியா மாத்தி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும், இந்த சாங் எனக்கு வைக்கணும்னு மட்டும் சொன்னா போதும், அது அப்படியே செஞ்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும், கொஞ்சம் நம்ம டேட்டாஸ் எல்லாம் அது ரீட் பண்ணுவாங்க, பட் செக்யூர் தான். ஸோ தேங்க்யூ நித்யா. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஏஐ டூல், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டூலை பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறது. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் தேவையான டிஜிட்டல் டூலுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.